இறைவா நீர் வர வேண்டுமே, எனக்கு ஒரு வரம் தர வேண்டுமே. இறைவா நீர் வர வேண்டுமே, எனக்கு ஒரு வரம் தர வேண்டுமே. நான் பாடும் சங்கீதமே என் வாழ்வின் ஆதாரமே. நான் பாடும் சங்கீதமே என் வாழ்வின் ஆதாரமே. இறைவா நீர் வர வேண்டுமே, எனக்கு ஒரு வரம் தர வேண்டுமே. நான் பாடும் சங்கீதமே வாழ்வின் ஆதாரமே. நான் பாடும் சங்கீதமே வாழ்வின் ஆதாரமே. சொல்லுவது செய்வான், அவர் செய்கிறது சொல்வான். வாக்குமாற வல்லவர் அவர் ராமையா. உயர் காற்றுக்கு ஒரு சொல்லு, பேரலைய அடங்கி நில்லு. பேசும் தெய்வம் சொன்ன சொல்லு மாறலையே. சொல்லுவதை செய்வார், அவர் செய்கிறதை சொல்வார். வாக்குமாற வல்லவர் அவர் ராமையா. உயர் காற்றுக்கு ஒரு சொல்லு, பேரலைய அடங்கி நில்லு. பேசும் தெய்வம் சொன்ன சொல்லு மாறலையே. சீரும் புயலும் கரையில் தீண்டாமல் போயாச்சு. கையாட்டம் போட்ட கடல் கொந்தளித்தும் நின்னாச்சு. சீரும் புயலும் கரையில் தீண்டாமல் போயாச்சு. கையாட்டம் போட்ட கடல் கொந்தளித்தும் நின்னாச்சு. தெய்வத்தில் தெய்வம் ஐயா ஏசையா, மறந்தா மகிழ்வேதையா. தெய்வத்தில் தெய்வம் ஐயா ஏசையா, மறந்தா மகிழ்வேதையா. இறைவா நீர் வர வேண்டுமே, எனக்கு ஒரு வரம் தர வேண்டுமே. நான் பாடும் சங்கீதமே வாழ்வின் ஆதாரமே. நான் பாடும் சங்கீதமே வாழ்வின் ஆதாரமே. வானம் என்ற ஒன்றில் ஒரு வார்த்தையாலே நின்ற சூரியனை கண்டேன் ஸ்தோத்திரமையா. மேகங்களின் ஓட்டம், அது நட்சத்திரங்கள் கூட்டம், தொழிற்பதை கண்டேன் ஸ்தோத்திரமையா. வானம் என்ற ஒன்றில் ஒரு வார்த்தையாலே நின்ற சூரியனை கண்டேன் ஸ்தோத்திரமையா. மேகங்களின் ஓட்டம், அங்கு நட்சத்திரங்கள் கூட்டம், தொழிற்பதை கண்டேன் ஸ்தோத்திரமையா. ஒரு வார்த்தையில் சொல்ல வானம் பூமி வந்தாச்சு. மறுவார்த்தையில் சொல்ல காற்றும் கடலும் வந்தாச்சு. ஒரு வார்த்தையில் சொல்ல வானம் பூமி உண்டாச்சு. மறுவார்த்தையில் சொல்ல காற்றும் கடலும் வந்தாச்சு. வாழ்வேதையா ஏசையா, மறந்தா மகிழ்வேதையா. வாழ்வேதையா ஏசையா, மறந்தா மகிழ்வேதையா. இறைவா நீர் வர
உமக்கு நிகராக எவரேனும் இல்லை நெருங்கி வாழ்வேதையா ஏசையா மறந்தா மகிழ்வேதையா நெருங்கி வாழ்வேதையா ஏசையா மறந்தா மகிழ்வேதையா இறைவா நீர் வர வேண்டுமே எனக்கு ஒரு வரம் தர வேண்டுமே இறைவா நீர் வர வேண்டுமே எனக்கு ஒரு வரம் தர வேண்டுமே நான் பாடும் சங்கீதமே என் வாழ்வின் ஆதாரமே நான் பாடும் சங்கீதமே என் வாழ்வின் ஆதாரமே நான் பாடும் சங்கீதமே என் வாழ்வின் ஆராதமே Hallelujah. இல்லை 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 உம்மை போல யாரும் இல்லப்பா இல்லை 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 உம்மை போல யாரும் இல்லப்பா கிருபையா நான் இன்றும் வாழ்கிறேன் இரக்கத்தால் நான் நீலை நிற்கிறேன் கிருபையா நான் இன்றும் வாழ்கிறேன் இரக்கத்தால் நான் நீலை நிற்கிறேன் நீங்க இல்லாம நானும் இல்லப்பா ஏசப்பா நீங்க இல்லாம நானும் இல்லப்பா நீங்க இல்லாம நானும் இல்லப்பா இல்லை 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 உம்மை போல யாரும் இல்லம்மா இல்லை 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 உம்மை போல யாரும் இல்லம்மா வெள்ளத்தினால் ஒன்றும் முடியல என் சுயத்தினால் வாழ முடியல என் வெள்ளத்தினால் ஒன்றும் முடியல என் சுயத்தினால் வாழ முடியல உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா உம்மை விட்டு வாழ முடியல உம்மை விட்டு வாழ முடியல ஏசப்பா உம்மை விட்டு வாழ
ஏசப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா ஏசப்பா இப்போ எனக்கு பயமே இல்லப்பா இல்ல 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 இப்போ எனக்கு பயமே இல்லப்பா இல்ல 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 நீங்க இல்லாம நானும் இல்லப்பா இல்ல 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 உம்மை விட்டு வாழ முடியல இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லம்மா இல்ல 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 உம்மை போல யாரும் இல்லம்மா சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் என்றும் நல்லவர் உம்மை போல யாரும் இல்லம்மா ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா உம்மை போல யாரும் இல்லம்மா ஏசப்பா உம்மை போல யாரும் இல்லம்மா எல்லாரும் உம்மை போல நல்ல வாயை திறந்து விரிவா திறந்து இவங்க விசுவாசத்த வார்த்தையில பேசுங்க யாரும் இல்லப்பா இல்ல 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 நீங்க இல்லாம நானும் இல்லம்மா இல்ல 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 நீங்க இல்லாம நானும் இல்லம்மா இல்ல 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 நீங்க இல்லாம நானும் இல்லம்மா கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை வேண்டும் போதெல்லாம் வெண்பதியானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே செபிக்கும் போதெல்லாம் என் கவிதானாரே
தந்தரே கொண்டு சேர்த்திட வாக்கு தந்தரே கண்டு சேர்த்திட பாதையெல்லாம் விழலாக கூட வந்தாரே ஒரு வழியெல்லாம் உருவானாரே வாக்கு தந்த காலை கையெழுத்தாரே ஒரு வழியெல்லாம் உருவானாரே வாக்கு தந்த காலை கையெழுத்தாரே ஆராதிப்போமே அவரை முழு மனதாய் ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய் யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி எங்கள் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே பெயர்ந்து போனாலும் மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே பெயர்ந்து போனாலும் அவர் இறக்கம் மாறாது என்ற காடிலே அவர் இரக்கம் மாறாது என்ற காடிலே யெகோவா ராமா எங்கள் சுகமானவர் யெகோவா ரூவா எங்கள் மேய்ப்பரானவர் யெகோவா ராமா எங்கள் சுகமானவர் யெகோவா ரூவா எங்கள் மேய்ப்பரானவர் ஒழுவாமல் என்றும் என்னை காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் ஒழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகளே விலகி போனாலோ பலம சரவணம பெயர்ந்து போனாலோ மலைகளே விலகி போனாலோ பர்வதங்களே பெயர்ந்து போனாலோ அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது இருந்த காணிலே அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது இருந்த காணிலே நல்ல வாயத்திறன் அவர் கிருபை பல 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 பலமா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இருந்த காணிலே அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது இருந்த காணிலே அவர் கிருபையே அவர் இரக்கம் மாறாது இருந்த காணிலே ஹல்லேலூயா 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 நம்ம எல்லாரும் அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீ சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா உலகம் முழுவதையும் நீர் படைத்தீர் உன் விருப்பப்படி ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டு உம்மாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்று நீர் விரும்பி படைத்தீர் ஆனால் சத்துருவானவன் உள்ளே நுழைந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கீழ்ப்படியாமைக்குள்ள தண்ணி அடைத்து போட்டான் இன்றைக்கும் நாங்கள் உடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உங்கள் ராஜ்யம் வரட்டும். நீங்க ஆளுகை செய்யணும்பா இந்த உலகத்தை. நீங்க ஆளுகை செய்யணும்பா. எங்க பார்த்தாலும் விபச்சாரங்கள், தேசித்தனங்கள், பாவ வழிகள், அப்பா தகப்பனே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஐயா எப்படி கேட்டு
எனக்கு போகிற வழி விசாலமா இருக்கு சொல்றீங்களே, அவ்வளவு விசாலமா இருக்குப்பா. யாரும் பயப்படலப்பா, அதிகாரங்களுக்கு பயப்படல, சட்டங்களுக்கு பயப்படல, ஐயா அப்பா தண்டனைகளுக்கு பயப்படல. அவங்க இஷ்டமா நடக்கும்படி சத்ருவானவன் அவர்களுக்குள்ள துணிகரங்களை கொடுத்திருக்கிறாப்பா. துணிகரமா வாழ்றாங்கப்பா. யாரும் யாருக்கு அஞ்சி வாழ துணிகரமா வாழ்றாங்க. இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட அவனுடைய அந்த துணிகரங்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி போடுகிறோம். யாரெல்லாம் அவன் துணிகரமா பயன்படுத்தி கொலைகளையும் கொள்ளைகளையும் விபச்சாரங்களையும் வேசித்தனங்களையும் நடத்துகிறானோ அப்படிப்பட்ட ஆவிகளை, அப்படிப்பட்ட சுத்த ஆவிகளை, அந்தகார வல்லமை உள்ள ஆவிகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி போடுகிறோம். செயல்படாதவர்களுக்கு நாங்கள் கட்டி போடுகிறோம். அவனுடைய கிரியைகள் எல்லாம் கட்டப்படுவதாக. அவன் கைகளை கட்டுறோம், அவன் கால்களை கட்டுறோம் இயேசுவின் நாமத்தினால. அவனுடைய பார்வைகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை கட்டி போடுகிறோம், கட்டி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம், கட்டுகிறோம். யார் யாரை அழிக்க, யார் யாரை கொலை செய்ய, தற்கொலை எண்ணங்களை கொடுக்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். ஜீவனுக்கு போகிற வழி நீங்கப்பா, ஜீவனுக்கு போகிற வழி நீங்கதான்ப்பா. அவனோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொல்லியிருக்கிறது. எத்தனை பேருப்பா இன்னும் அவனுடைய காரியத்திலே அகப்பட்டு நஷ்டப்படுவாங்க. தெய்வம் இறக்க செய்ய, ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும், வாழ வையும், நன்மை செய்யும். எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எவ்வளோ பிரயாசங்களை ஐயா ஆளுகிறவர்கள் எடுத்தாலும் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறபடினாலே சமாதானம் இன்று இருக்கிற எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பிடும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில இந்த சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொருவரையும் விடுதலை செய்ய, வெற்றி தர, வேதனை தர கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் அப்படியே நடக்காதீங்க. மாறாத நேரத்தில் ஷேரன் இன்னும் ஃப்ரீயாக நீங்கள் பாரு நடந்துன்னு போகணும்னு வர்றது முதல்ல நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைக்கணும். தண்ணியை தேடுறது, டைஸாவை கழுவுறது, இதெல்லாம் ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணுறோம். நீங்கள் தான் செய்யணும். நம்ம தானே யோசி எவ்வளோ பெரிய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கோம், எவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம நடுவில் வந்திருக்கிறாரு. இப்படி போகிறது அப்படியே ரிலாக்ஸ்டாக நடக்கிறீங்க. ஏன் தெய்வ பயம் இல்லை எனக்கு தெரியல. இந்த கூடுறது கொஞ்சம் பேராக இருந்தாலும் 4 பேர் 2 பேர் நடுவில் கடவுள் வராருன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளோ பக்தியோடு நம்ம அவரை தேடிக்கணும். நம்ம இங்கேருந்து ஆராதனை செய்கிறேன், அப்படி நடக்கிறீங்க, அப்படி நடக்கிறீங்க, அப்படி போகிறீங்க, அப்படி வரீங்க, 15 நிமிஷமாக நடக்கிறீங்க. ஒரு காப்பி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா? தயவு செய்து சொல்கிறேன். என்ன வெறுமை எடுத்து வச்சுக்கோங்க. என்ன எனக்கு புரியல. கடவுளை பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம், நம்ம அவரை எவ்வளோ கனம் பண்ணுறோம். நம்ம காப்பிலாம் நடுவில் கொடுக்குறதே முதல்ல அது எல்லாமே இது. ஆனாலும் ஐயா சொன்னாரேன்றதுக்காக நம்ம ரொம்ப நேரம் நடத்துகிறோம், எல்லாம் டயர்டாயிடுறீங்கன்னு உங்களுக்கு காப்பியில் எல்லாம் யோசிக்கணும். சும்மா எழுந்திருப்பீங்க, எத்த விட்டு எழுந்திருப்போம் உங்களுக்கு தெரியல. ஒரு கூட்டத்தில் ஒரு ஸ்டாலின் உட்காந்துறாங்க, 10 முறை எழுந்து நடந்தால் விடுவாங்களா? அது அநாகரிகம்ல, ஒரு அசட்டை பண்ணுறதா ஆகலை. யோசிக்கணும். ஒரு ஸ்கூலில் பாடம் நடத்துகிறாங்க, நீங்கள் பாட்டு எழுந்து போக முடியுமா? அப்போ போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியுமா?
அதுக்குதான் கேப் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் போகணும். அப்படிதான் நம்ம ஒரு 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 ஒழுங்கு இருக்குல்ல கடவுளில். இந்த கடவுள் தான் ஒழுங்கையே கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட. அந்த ஒழுங்கு அவருக்கு முதல்ல காண்பிக்கணும். ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒழுங்காக நடக்கிறது இல்லை. ஆஃபீஸில் போனால் இப்படி 10 மணி நடக்க முடியுமா? எழுந்திரிக்க முடியுமா? உட்கார முடியுமா? ஃபோன் எடுக்க முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? யோசிக்கணும். உங்களுக்காக தான் ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அது நமக்கு நல்லதாக இருக்காது. துக்கப்படுத்தக்கூடாது. நீங்கள் தான் அதெல்லாம் எப்படி செய்துக்கணுன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். காஃபி முக்கியம் இல்லை, கடவுள் முக்கியம். இந்த நாளையும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை இல்லைன்னா ஃபுல்லாக முடியட்டும். முடிஞ்ச பிறகு காஃபி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்க. தெய்வ வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். கடவுள் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள். அதை நோக்கி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்குரியமானதை நடக்க தான் நம்மளை அர்ப்பணித்து ஓட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. குடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் போல எங்கே கூட்டங்கள் நடக்கும். கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக. அடிக்கடி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம செவிகளில் கேட்பது, அதில் நம்ம அப்படியே வாழ்வது நல்லது. அதுதான் நம்மளை தப்புவிக்கும், நடத்தும். காலை வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய செய்தியை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய அன்பின் ஊழியக்காரர் தேவ செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர் இந்த நாளில் தேவன் தாமே வாய்ப்பு சொல்லியிருக்கிறார். அவர்தாமே நம்மை அழைக்க முடிக்கின்றார். நம்மை காண்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களுக்காக நம்மை நடத்துவார். காதுள்ளவர் யாவரும் கேட்க கணம் கைவிட்டவர். பிறப்பதும் இறப்பதும் தேவனின் திட்டம். இந்த காரியத்தை மாற்ற எவரால் கூடும்? பிறப்பதும் இறப்பதும் தேவனின் திட்டம். இந்த காரியத்தை மாற்ற எவரால் கூடும்? கதையழும் நெய்யங்களே, கண்ணி வழிக்கும் முகங்களே, கூடியிருக்கும் சொந்தங்களே, ஓடி வந்த மந்தங்களே. கண்ணி வடிக்கும் முகங்களே, கூடி நிற்கும் சொந்தங்களே, ஓடி வந்த பந்தங்களே. இவர் வாழும் காலத்தில் வந்து காண பரவருவதில்லை. இவர் மறித்த பின் மண்ணில் அடித்தழுவதில் பயனில்லை. இவர் வாழும் காலத்தில் வந்து காண பரவருவதில்லை. இவர் மறித்த பின் மண்ணில் அடித்தழுவதில் பயனில்லை. பிறப்பதும் இறப்பதும் தேவனின் திட்டம். இந்த காரியத்தை மாற்ற எவரால் கூடும்? விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் கலக்கிறது
காரியத்தை மாற்ற எவரால் கூடும்? ரட்சிக்கப்படாத ஜனங்களே எங்கள் ரட்சகரிடம் வாருங்களே, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் எங்கள் சொன்னபடி இனி வாழுங்களே. ரட்சிக்கப்படாத ஜனங்களே எங்கள் ரட்சகரிடம் வாருங்களே, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் எங்கள் சொன்னபடி இனி வாழுங்களே. கர்த்தருக்குள் நித்திரையடைந்த எந்த மனிதனும் என் வருகையை இவர்களெல்லாம் உயிர் தேடுவார்கள். கர்த்தருக்குள் நித்திரையடைந்த எந்த மனிதனும் என் வருகையை இவர்களெல்லாம் உயிர் தேடுவார்கள். பிறப்பதும் இறப்பதும் தேவனின் திட்டம், இந்த காரியத்தை மாற்ற எவரால் கூடும்? பிறப்பதும் இறப்பதும் தேவனின் திட்டம், இந்த காரியத்தை மாற்ற எவரால் கூடும்? எவரால் கூடும்? உலக ரட்சகர் உன்னதமானவர், உயர்ந்த அன்பிலே அடைக்கலம் தருபவர். உலகரட்சகர் உன்னதமானவர், உயர்ந்த அன்பிலே அடைக்கலம் தருபவர். உலகரட்சகர் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல எங்கள் இயேசு, நீதியிலே நிலைத்து நிற்பவர். பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல எங்கள் இயேசு, நீதியிலே நிலைத்து நிற்பவர். பிதாவின் சித்தத்தில் பரிசுத்த ஆவியார் மாட்டின் தொழுவத்தில் குழந்தையை பிறந்தவர். பிதாவின் சித்தத்தில் பரிசுத்த ஆவியாய் மாட்டின் தொழுவத்தில் குழந்தையை பிறந்தவர். உண்மையில் வாழ்ந்தவர், ஆண்மையில் வாழ்ந்தவர், உண்மையில் வளர்ந்தவர், ஆண்மையில் வாழ்ந்தவர். உலக ரட்சகர் உன்னதமானவர், உயர்ந்த அன்பிலே அடைக்கலம் தருபவர். பாவம் ஒன்றும் செய்தவர் அல்ல எங்கள் இயேசு, பாவத்தை போக்க வந்தவர். பாவம் ஒன்றும் செய்தவர் அல்ல எங்கள் இயேசு, பாவத்தை போக்க வந்தவர். பரிசுத்த வாழ்வையே மனிதனை வாழ்ந்தவர், பரலோக ராஜாவாய் பவனியும் வருபவர். பரிசுத்த வாழ்வையே மனிதனை வாழ்ந்தவர், பரலோக ராஜாவாய் பவனியும் வருபவர். மகிமையின் பாத்திரர் ஆராதனை செலவர், உலக ரட்சகர் உன்னதமானவர், உயர்ந்த அன்பிலே அடைக்கலம் தருபவர். உலக ரட்சகர்
அடைக்கலம் தருபவர் உலக ரட்சகர் உன்னதமானவர் உயர்ந்த அன்பிலே அடைக்கலம் தருபவர் உலக ரட்சகர். Praise God. என் பாவ வினைகளை சிலுவையில் சுமந்தி நீ சுமக்க தேவையில்லை நான் சுமப்பேன் என்றி. என் பாவ வினைகளை சிலுவையில் சுமந்தி நீ சுமக்க தேவையில்லை நான் சுமப்பேன் என்றி. திசை மாறி போனே தடுமாறி நின்றே, திசை மாறி போனே தடுமாறி நின்றே. நான் கதறி அழுது தவித்த போது கண்ணீரை துடைத்து, நான் கதறி அழுது தவித்த போது கண்ணீரை துடைத்து என் பாவ வினைகளை சிலுவையில் சுமந்தி. உணவு முனையில் இருக்கையிலும் ஏற்று தந்தி, உணவு முனையில் இருக்கையிலும் ஏற்று தந்தி. உடலும் உள்ளமும் பல பெறவே நன்மைகளை செய். உணவு முனையில் இருக்கையிலும் ஏற்று தந்தி, உடலும் உள்ளமும் பல பெறவே நன்மைகளை செய். என் இதயத்தில் வாசம் செய்ய என்னையும் அழைத்தீ, என் இதயத்தில் வாசம் செய்ய என்னையும் அழைத்தீ. நல்ல மேய்ப்பர் இயேசு என்னை மேன்மையாக வைத்தீ, நல்ல மேய்ப்பர் இயேசு என்னை மேன்மையாக வைத்தீ. என் பாவ வினைகளை சிலுவையில் சுமந்தீ. குடித்து வெறித்து அலைந்தவள் தடுமாறி நடந்தே, அழுது குழம்பி துக்கத்தினால் மரணத்தில் இறந்தே. குடித்து வெறித்து அலைந்தவள் தடுமாறி நடந்தே, அழுது குழம்பி துக்கத்தினால் மரணத்தில் இறந்தே. என்னை மாற்ற உலகில் எவரும் இல்லை என்றிருந்தே, என்னை மாற்ற உலகில் எவரும் இல்லை என்றிருந்தே. பாவியான என்னையும் தன் மார்போடு அணைத்தீ, பாவியான என்னையும் தன் மார்போடு அணைத்தீ. என் பாவ வினைகளை சிலுவையில் சுமந்தீ.
என்று திசை மாறி போனேன், தடுமாறி நின்றேன். திசை மாறி போனேன், தடுமாறி நின்றேன். கதறி அழுது தவித்த போது கண்ணீரை துடைத்தேன். நான் கதறி அழுது தவித்த போது கண்ணீரை துடைத்தேன். என் பாவ வினைகளை சிலுவையில் சுமந்தீ. Praise the Lord. நம் அனைவருக்கும் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் வார்த்தை. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். எப்படி நம்புவோம்? அவர் முதலாவது நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கியவர், நமக்கு ஜீவனை தந்தவர். இரண்டாவது, உலகத்தின் நிமித்தமாய் முதலாவது அவருக்கு கீழ்ப்படியாமை போனதனால பாவம் வந்தது. இந்த பாவத்தின் நிமித்தமாக பிதாவாகிய தேவன் சகிக்க முடியாதபடி காணப்பட்டபடியினால் தானே சுமந்து கொண்டு தன் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விடுதலை செய்தாரே. 2 காரியத்திற்கு அவருடைய தூய இரத்தத்தை நமக்காக இந்த பூமியிலே சிந்தி மீட்டு கொண்டார். வந்த யாவரும் அதை நினைச்சு பாருங்க. எனக்கு நன்மை செய்யறதுலாம் அப்புறம், முதலாவது தேவன் நம்மை படைத்து உருவாக்கி நமக்கு ஜீவனை தந்தார். நம் பாவங்களை அவரே சுமந்து நம்மை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கினார். நாம் வாழும்படி நமக்காக பரிதவித்த தேவன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கூட அவர் ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும் என்று. இந்த காரியங்களை வந்தவங்க நினைச்சு பாருங்க. எனக்கு எதுவுமே செய்யல, என்ன செஞ்சாலும் அதை நிமித்தமாய் நாம் பரலோகம் போக முடியாது. தேவனிடத்தில் கேட்டு கேட்டு பெற்றுகளாலும் நன்மைகளை அனுபவித்தாலும் பரலோகத்திற்கு போக முடியாது. நிறைய பேருடைய வேண்டுதல் அதுதான், எனக்கு இதை செய்யணும் ஆண்டவர், என் குடும்பத்துக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கு நாங்கள் வாழ்வதற்கு. இப்படித்தான் நிறைய பேர் வேண்டுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை கொடுத்தவங்க அதிலேயே இருக்காங்க. தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்களா இருக்காங்களான்னு பார்க்கறத இல்லை. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள் என்று. இப்படி இருந்தால் தான் ஒருவேளை மரணம் நேரிட்டாலும் நாம் பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். வேற ஒன்றும் தேவையில்லை. தேவைகள் அதிகம். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடினாலே பிறகு நம் தேவைகள் தேவனாகிய கர்த்தர் அனுமதிப்பார். தேவனை தேடுவதிலே சோர்ந்து போய்விட்டார், ஒன்றும் செய்ய முடியும். நிறைய பேர் வீராப்பெல்லாம் காட்டுறாங்க, நான் பார்த்துருக்கேன். ஒண்ணுமே இல்லை, நீ மண் என்பதை நினைவு கூறுகள் என்று தேவன் சொல்லுகிறார். அதை கூட நினைச்சு பார்க்கணும். என்னமோ கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு அதில் நாங்கள் எப்படி அப்படின்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியுது. எத்தனையோ கோடிகளை கர்த்தருக்கு பேரை நாங்கள் பார்த்து இருக்கோம். எத்தனையோ கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, அவ்வளவு பணம் கட்டுகளை பார்த்து இருக்கு. அதனால ஒரு ஆசையும் இல்லை. ஐயோ இந்த பணம்லாம் உங்களுக்கு கிடைச்சா அந்த அப்படிப்பட்ட எண்ணம் கூட வரல. இவ்வளவு பணம். அவர் சொன்னார, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறிந்து அறியாதவர் மனிதரில்லே, உலகில் மனிதரில்லே. எத்தனை பேர் உணர்றாங்க? ஜனங்கள் மனம் மாற
வேண்டும் என்று பாடல்கள் மூலியமாகவும் கதைகள் மூலியமாகவும் நாடகங்கள் மூலியமாகவும் கூட அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டாங்க. ஒன்றும் சரி வராமல் தெரியல. இன்னொருத்தர் சொன்னாரு, நீங்களே பாடிடுறீங்களா? ஊனால் ஊகட்டும் ஊடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாருடா. அவர் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒவ்வொருத்தரும் தத்துவங்களை சொல்லி சொல்லி போறாங்களே தவிர எங்க போறோம்னு தான் நிறைய பேருக்கு தெரியலாம். அப்படி இல்லை, நாம் எங்கே போக இருக்கிறோம், எங்கே போக வேண்டும், ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்த்தார். நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு இருக்க வேண்டியவர்கள். அப்ப தேவனோடு இருக்க வேண்டும் சொன்னா எல்லாரும் இருக்க முடியுமா? முடியும். அவர் சொல்படி கேட்டு என் கற்பனைகளின்படி நடக்கிறவர்களையே நான் நோக்கி பார்க்கிறேன். தேவனுடைய கற்பனை என்ன? அவர் சொல்லும் வார்த்தையாகிய சத்தியம். அதன்படி நடக்கணும், நடக்க விரும்பணும், அதிலே இருந்து கொண்டு இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தேன் கேட்டேன், ரைட் ஓகே நான் இருந்துருவேன் அப்படின்னு இல்லைங்க, இருந்துகிட்டே இருக்கணும். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன். அதுதான் நம்ம வேலையை. அதுக்கப்புறம் தான் அப்பப்போ எது வேணுமோ, சமயம் வாய்க்காலம் வாய்க்க விட்டாலும் அப்பப்போ அதை நாம பயன்படுத்திக்கலாம், ஆகாரத்தை. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதி என்ன என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன விரும்புகிறார், நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார். வந்த யாவரும் அதை யோசித்தோமா நிச்சயமா தாமதமாக வரமாட்டோம், தாமதமாக வரமாட்டோம். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார். இல்லை இல்லை, நாம தான் அவருக்காக காத்திருக்கிறோம். அப்படித்தான் பெரிய பேச்சாளர்கள்லாம் பாருங்க, நடிகர்களை பாருங்க, தேச தலைவர்கள், இதற்கு முன்பு இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், ஒரு காரியத்திற்கு சிலர் முன்கூட்டியே வந்துடுவாங்க, சிலர் குறித்த நேரத்தில் வருவாங்க. வேற ஆரவாரம் ஆர்ப்பரிக்கா இருக்கும், வந்துதான் இருக்கும். ஆனா நாம லேட்டா வரும். வர வேண்டியவர் முன்கூட்டியே வந்து மௌனத்திலே ஆண்டு இருக்கிறான். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க. நீட் தேர்வு கரெக்டான நேரம், இந்த நேரம் சொன்னா அந்த நேரத்தை போவாங்க. நான் கூட எக்ஸாம் நிறைய எழுதியிருக்காங்க. பங்க்சுவாலிட்டி, 1/2 hour முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலும் கூட மறுபடியும் எல்லாம் இருக்கா, பென்சில் ரப்பர் பென் இருக்கா, எத்தனை பேனா கொண்டு வந்திருக்கோம், படித்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஃப்ரீயாக இருக்கணும். அங்கே போய் உட்காந்து படிச்சின்னு உள்ளதும் போயிடும். அதிலும் எழுதணும், வீட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்தோம், ரைட் ஓகே, அவ்வளோதான். எக்ஸாம் ஹாலில் போகணும். எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்காரு, கொஸ்டின் பேப்பரை வாங்கி முதல்ல என்ன பண்ணிடணும், ஒரு முறை அப்படியே படிச்சு போனோம், 10 நிமிஷம் போனால் போதும். அப்படியே படிச்சுட்டு இது எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கணும், இதெல்லாம் நல்லாவே தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதெல்லாம் டிக் பண்ணாமல் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு ஆன்சரை எழுத ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். இதெல்லாம் டிக் பண்ணிக்கமா பட்டு 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 அப்படியே இல்லாதமா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. அதுக்கப்புறம் தெரியாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இது தெரியுமா, ஞாபகத்தை கொண்டு வருமா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் எழுதுங்க. அது எக்ஸ்ட்ரா மார்க்கு. நம்ம ஆளுங்க அப்படி இல்லைங்க கிடையாது. முதல் பேப்பர் அடி பார்த்தோன்னே ஒன்று தெரிஞ்சவொடனே அதுலேயே உட்காந்துருவாங்க, நேரம் போகிறதே தெரியாது. 2வது கொஸ்டின் வருவாங்க, இன்னும் 10 minutes 15 minutes more everybody need to submit your answer paper.
அவ்வளோதான். சில இடத்துல பெல் அடிப்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நினைத்து பார்த்தாலே போதும். நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. அதனால தான் நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியல சபையில். சும்மா அப்படியே வந்து உட்காந்துட்டு கும்பலேருந்து உட்காந்துட்டு கையை தட்டிட்டு பிரதர் ஃபஸ்ட்டாக கிறிஸ்டின்லாம் எல்லாருக்கும் ஜெபிங்க, இவங்களுக்கு தான் உங்களுக்கு ஜெபி அப்படியே போயினே இருக்க வேண்டியது தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்ம கிறிஸ்துக்குள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், என்ன தரத்திலே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் உங்களை நீங்களே சோதித்து பாருங்க, நான் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறேன். அடியன் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறேன்றதை நாம் உணர்ந்தாதான் அவருடைய ஜனங்களையே இப்படியும் இதற்கு மேலும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கர்த்தரிடத்திலே புத்தகம் வாங்கி உங்களுக்கு புத்திமதிகளை சொல்ல முடியும். நானே அப்படி இல்லை என்று சொன்னால் எப்படி அவருடைய ஜனங்களை வழிநடத்த முடியும்? இது நிறைய பேருக்கு சொன்னா புரியல. அவங்களை என்ன பண்ணணுமா, எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களை பார்த்தாக்கா ஆராட்டிகிட்டே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும். அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது. பெரியவங்களை கூட நிறைய பேர் எதுவுமே பேசக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காங்க, அங்கே வால்டர் ஸ்டோரில், நிர்மலா அவங்க பேர். அவங்க தெலுங்கு தான். அவங்க ஒரு முறை பேசிட்டு போது கும்பலில் சொல்கிறாங்க, எல்லாருக்கிட்டே போயிட்டு அப்படியே சார் திச்சுட்டு வர முடியும். நான் எல்லாம் அப்படியே எதிர்பார்க்குறாங்க. எனக்கு உண்மையிலே அதை எப்பவுமே நினச்சி பார்ப்பேன். அந்த அம்மா சொன்னதை அப்படி பண்ண முடியாது. எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிக்கணும், எங்கே அழணுமோ அங்கே அழணும். சிரிக்க வேண்டிய இடத்துல அழுது, அழுக வேண்டிய இடத்துல சிரிப்பு. சில டக்குன்னு மாற்றிக்காங்க, ஆனந்த கண்ணீரம். நம்ம உணரணுங்க, கிறிஸ்துக்குள்ள நம்ம ஆண்டவரை விரும்பி அவரை நம்பி முதல்ல விருப்பம் வேணும், அதுக்கப்புறம் நம்பணும், அவர் சொன்ன வார்த்தையை கேட்கணும், அதன்படி நடக்க முயற்சிக்கணும், அதுக்கப்புறம் நடந்து தீர்வோம் என்று தீர்மானிக்கணும். இப்படியெல்லாம் தேவனுக்குள்ள இருந்தால் தான் சத்திய வார்த்தையாகிய தேவன் நமக்குள்ளே இருப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தைகள் இருக்கலாம், நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் ஆண்டவராகிய தேவன் நம்மை காணும்படியாய், நாம் அவரை வார்த்தை நிமித்தமாய் காணும்படியாய், அப்பதான் தேவனுடைய அன்பாகிய கிருபை அப்படிப்பட்டவர்களுக்குள் இருக்கும். அப்போ முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புகிறவர்களாய், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். இந்த கண்மலையாகிய இயேசுவை நாம் நம்பியே ஆக வேண்டும். இதற்காக அவர் என்னை படைத்தவர், எனக்கு ஜீவனை தந்தவர், என் பாவங்களை சுமந்தவர், என்னை விடுதலையாக்கியவர், நான் இந்த பூமியிலே வாழும்படியாய் எனக்காகவும் எல்லாவற்றையும் படைத்தவர். மரம், செடி, கொடி, நீர், காற்று, ஊர்வன, பரப்பன, நீந்துவன, இப்படி அநேக காரியங்களை படைத்து நான் அவைகளை அடித்து புசிக்கும்படியாய் எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருக்கார் ஆண்டவர். ஆனா மனிதனும் என்ன சொல்றாரு? மரத்தில் ஏறிட்டானா மதத்தில் ஏறிட்டானான்னு தெரியல. மனிதன் மாறிவிட்டான், பாருங்க பாட்டுல எப்படி இருக்காங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை மனிதன் என்ன பண்ணலையா? மாறவில்லை. அவன் மரத்தில் ஏறிட்டானோ மதத்தில் ஏறிட்டானோ தெரியல. ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். சினிமாவில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அதற்கு முன்பு நிறைய பாடல்கள், கதைகள் ஜனங்களை சார்ந்தவாறே இருக்கும். ஏன்? ஜனங்கள் திருந்தவில்லை. ஒருத்தர் சொல்றாரு, திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம். திருந்தல, கத்தியை தீட்டாக புத்தியை தீட்டு.
எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. சும்மா ஏதோ பாடல் மாதிரி வெறும் பாட்டை பாடிக்கிட்டு எதுக்காக பாடினாரு, அதில் உள்ள கருத்து என்ன? நல்லா யோசிப்பேன். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வார்த்தைகள், அது தேவ வார்த்தைகள், அதை நினைத்து பார்க்கணும். பாடல்லாம் சும்மா எழுதில நிறைய பேர் இப்பதான் ஏதோ அப்படி போடு இப்படி போடு ஏதோ ஒன்று பாட்டு பாடுறாங்க. என்னவோ எனக்கு நிஜமா அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வமே கிடையாது. இந்த பாடல்ல நம்மை திருத்தும்படியாக தேவனுடைய சத்தியம் தான் நம்மளை மாற்றம். ஆனால் கொஞ்சம் கொசுடுவாங்க. அந்த மாதிரி சில காரியங்களை உலகத்தாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க, மனிதர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நிறைய பாடல்கள்லாம் எழுதி பண்ணியிருக்காங்க. நிறைய பேரெல்லாம் பண்ண மாதிரி தெரியல. நான்லாம் அப்போல்லாம் அது கேட்டுருக்கேன். அதன்படி தான் இருந்தாங்கன்னா என்னாலாம் சொல்ல முடியாது. ரசிச்சிருக்கேன், அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்கன்னு இருக்கேன். ஆனால் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு உணர்ந்த பிறகுதான் தேவன் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரே, இவ்வளோ பெரிய காரியம்னு நான் தேவன் சொன்னது தான் நான் கடைபிடித்து வருகிறேன், அதை பின்தொடர்ந்து வருகிறேன், அதன்படி நடக்கிறேன். பாடல்களில் கேட்டதெல்லாம் ரசித்ததோடு நல்லா சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் தேவன் சொன்னது, மனிதன் சொன்னது அல்ல. நம்ம யோசிக்கணும், இது யார் சொன்ன வார்த்தை? சின்ன பிள்ளைங்களை கேட்பாங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்களே கேட்பாங்க, யார் சொன்னது? ஏன் இந்த வார்த்தை நல்லதாகவும் இருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப கெட்டதாகவும் இருக்கு, யார் சொன்னது சொல்லுவாங்க. அவங்க தான் சொன்னாங்க. யாரு? அப்படியா? பெரியம்மா. ஆமா, நான் நிக்கிறேன், என்கிட்ட தான் சொன்னாங்க. நல்லதுக்கும் எடுத்துக்கலாம், கெட்டதுக்கும் எடுத்துக்கலாம். யார் சொன்னது? அவங்களா? அப்படியா? நம்பவே முடியலையே. வந்தது தூது. அப்ப சொல்றவங்க சரியானவங்களா இருந்தா எல்லாவற்றிலும் அந்த சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும். நம்ம நிறைய பேர் என்ன சொன்னாலும் சரி, இவங்கெல்லாம் சரியே இல்லை, கிறிஸ்துவுக்குள் இவங்க சொல்றதெல்லாம் போய் கேட்டு எடுத்துக்க முடியுமா? அந்த நான் கேட்கணும், அப்பதான் தீர்மானிக்கணும். நீங்க பார்த்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விருப்பப்படுறது சொல்றாங்க, அவங்கள போய் நாம என்ன பண்ணக்கூடாது, மிரட்டக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. முந்தினோர் பிந்தினோர் போல, பிந்தினோர் முந்தினோர் போல. தேவன் சொன்னபடி நடந்துகிட்டே வருது. நம்ம சபையில நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப கிறிஸ்துக்குள் நம்ம எப்படி இருக்கோம்? எதை நம்பி வரோம்? யாரை நம்பி வரும்? நாம தீர்மானிக்கணும். நாம் தேவனாகிய கர்த்தரை நம்பிதான் வருகிறோம். ஆதலால் கர்த்தரை என்றென்றுக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவரை தான் நம்பணும். நான் யாரையும் நம்ப மாட்டேங்க. நம்பிக்கை என்பது உறுதி, அதுதான் சொல்ற முறைக்கு ஓகே, அது வாழ்க்கை முறைக்கு சரி, அதுதான். ஆனா நம்பிக்கைன்றது ஆணித்தரமாய் இருக்க வேண்டும். யாருமே சொல்றா அந்த மாதிரிலாம் ஏற்றுக்கவே மாட்டேன். அப்பவும் சரி, இப்போ ரொம்ப உறுதியா கர்த்தர் என்ன சொல்றாரு அவ்வளவுதான். மற்றதெல்லாம் சரி, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவங்கள போயிட்டு நீங்க இப்படிதான் சொல்ல வேண்டியன்னு சொல்ல முடியுமா? கிறிஸ்துவ நம்பி கிறிஸ்துக்குள் இருந்தால் அப்ப அந்த நம்பிக்கை வரும், இல்லைன்னா வரவே வராது. துன்மார்க்கன்னா துஷ்டன், கொல்லாதவன், அடங்காதவன். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். அடங்க மாட்டான்பா, புத்தியே இல்லப்பா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்பா, தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? தயை செய்யக்கூடாது, மன இறங்கக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. அவன் துன்மார்க்கன். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அப்படி விட்டுணும், அவ்வளவுதான். ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆதலால் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லும் வார்த்தை, துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான், கற்றுக்கொள்ளான். எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் செய்ய மாட்டான். அடுத்து நீதியுள்ள தேசத்திலும்
நீதி உள்ள தேசம் என்பது என்னை பொறுத்தவரையில் இதுவாகவே இருக்கட்டும், இந்த இடமாவே இருக்கட்டும். இந்த இடத்துல கீழ்ப்படியாம, ஒழுங்கு இல்லாம, நிறைய காரியங்கள் தாறுமாறா பண்ணிக்கணும், மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி, மற்றவங்கெல்லாம் ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த சபையிலே இருந்தவர்கள் உண்டு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். ஒழியணும். ஒரு டிசிப்ளினே இருக்க நிறைய பேர் பார்த்துருக்க. தான் யாரு, எங்க வந்திருக்கோம், வந்த இடம் எப்படிப்பட்டது, இந்த இடம் யாருடையது, எங்களுக்கு சொல்ல யாருடையது, இது தேவனுடையதாச்சு, இந்த இடத்துல இப்படி பண்றோம, யாருக்காக வந்திருக்கிறோம், யாரை நம்பி வந்திருக்கோம், நிறைய பேருக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு யாரும் இல்லைங்க, எல்லாம் போயிட்டாங்க. முடியல, தேவனுடைய சத்தியத்தின்படி கேட்டு நடக்க முடியல, அதனாலதான் போயிட்டாங்க. அதுதான் சொன்னேன், சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஆட்டி விடுமாரு, சத்தம் போட்டுடுச்சே, சத்தமே கொடுக்கூடாது. குழந்தை பக்கத்துல என்ன பண்ணணும், ஆட்டி. ரொம்ப கஷ்டமா இருந்தாக்க ஒரு நெப்பில் இருக்கும். அப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்க தங்கச்சிக்கெல்லாம் நெப்பில் இருக்கும். அப்பெல்லாம் திஞ்சிப்பெல்லாம் இருக்காது, சும்மா அந்த ரப்பர் எடுத்து எல்லாம் வாயில் வச்சாக்கா அவங்க வச்ச பீடியா அப்படியே இருக்கும், அவ்வளோதான். சத்தம் போட்டுறக்கூடாது, கத்தக்கூடாது, அமைதியாக இருந்தணும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, எதையோ வாங்கி போட்டு இதை பண்ணி அதை பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை உயர்ந்ததை கூட எடுத்து கை கொடுத்தாங்க. அது என்னமோ பண்ணிட்டு அப்படியே போடணும், பார்த்து பண்ணி செய்யுது, அவ்வளோதான். அது அமைதியாக இருக்கணும். செல்ஃபோனை பற்றி கவலையே இல்லை, தூக்கி அடித்தா கூட பரவாயில்ல. நிலைமை மாறி போச்சு. அப்போல்லாம் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் தொட்டில் இருக்கும், சில பேர் ஊஞ்சல் கட்டி இருப்பாங்க, யானை கட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த புடவையில் என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் ஓட வீடு. அப்போ அதில் 2 பக்கமும் அந்த முனையை கட்டிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த இதில் ஒரு தலையணையை போட்டு குழந்தைய படுக்கிறது. எனக்கு ஆசையாக இருக்கும், நாம் என்ன பண்ணோம், உட்காந்து ஊஞ்சலாவது ஆடிடலாம்னு சொல்லி ஆடி, அதே மாதிரி ஆடி இருக்கான். குழந்தைகள் தான் கட்ட செய்ய, அம்மா சொல்லுவேன், நான் ஆடி பண்ணுற வேலை குழந்தைங்களுக்கு கட்டினாங்க. அப்படி ஆடி ஆடி என்ன ஆகிடும், அந்த சென்டரா புடவை போயிடும். கொஞ்சம் ஆமாம், நான் தான் பண்ண வேலை அது. நான் சும்மா போய் ஆடி ஆடி வந்தாங்க, தலை கட்டி போட்டு வச்சு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சா, எப்படிக்கு தெரியலையம்மா, என்ன கேட்டா எல்லாம் உன் வேலை தான், நீ பண்ண வேலை தான். அப்புறம் அப்படி குழந்தைகள் என்ன பண்ணணும், அவங்க உழப்பாடுறது என்னமோ சொல்லுவாங்க, பேர் ஞாபகம் இல்லை, அப்படி பண்ணுவாங்க. இல்லை நான் என்ன செய்வேன், காலை நீட்டிக்கிட்டு தலையணையை காலில் போட்டுக்கிட்டு அதில் குழந்தைய படுக்க வச்சு 2 காலை என்ன பண்ண அப்படியே ஆடுனா அவங்க பாட்டு அப்படியே படுத்துருவாங்க, அந்த மாதிரி. ஆனால் இப்போ என்னென்னமோ ஆயிடுச்சு. அவங்களுக்கு பணத்தை கொடுத்து சரி எங்கன்னா போயிட்டு வைப்போ, பார்த்து பத்திரமா சீக்கிரம் வந்துரு, அது எங்கன்னா போட்டோம், அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு அப்படிதான் உலகமே இருக்கு. நாம கிறிஸ்துக்குள் இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் பார்க்கிறான்னு சொல்லும் போது மறைமுகம் எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷனெல்லாம் ஏமாத்திடலாம். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது, நம்மையும் நோக்கி பார்க்கிறது. அப்ப தேவன் பார்க்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அந்த நினைப்பு வரணும். வார்த்தை ஞாபகம் தான் அந்த நினைப்பு வரும். அந்த வார்த்தைகள்லாம் ஞாபகமே இல்லைன்னா நடக்கிறது நடந்துருதா. ஸோ கிறிஸ்துக்குள்ள நம்ம இப்படியெல்லாம் இருந்தா நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்கலாம், தவறு இல்லை. ஆண்டவரே செய்வார். சில நேரங்களில் ஆண்டவர் உணர்த்துவார். எனக்கெல்லாம் நிறைய காரியம் செஞ்சிருக்காரு. சிலர் ரொம்ப 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 லேட்டா மனைவி சொல்லுவாங்க, இப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதுதான் சீக்கிரம் கிடைக்கிறாங்க.
தெரியலம்மா, எனக்கு என்னன்னு புரியல, ஆண்டவருடைய சித்தம். சரி சொல்லுவார், அமைதியாக சரிங்கப்பா, நீ ஒன்றும் கேட்காத, ரைட்ப்பா. மற்றவங்க இடத்துல ஒன்றும் கேட்காத, சரிங்கப்பா. அப்படியே இருந்துச்சு. அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் ஓகே சார், ரைட், தேங்க்யூ. கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார். நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஒரு கொல்லாதவனுக்கு ஏதாகிற ஒரு நன்மை செய்தாக வேண்டும் என்று நினைக்கும் போது, ஒரு பாவமும் அறியாத சுத்த கண்ணர் நம் தேவனாகிய கர்த்தர் அவர் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். நம்பிக்கை வீண் போகாது. அப்படிப்பட்ட தாகம் இருக்கணும் ஆண்டவர் மீது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை. இன்று வரை தேவன் நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அவரை சார்ந்துக்கணுங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ நம்பினது போல நாமும் கூட கர்த்தரை நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கூடாது. மனுஷன் அப்படிதான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம உதவி செய்ய நமக்கு எதிராளி யாருன்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு அவங்க கிட்ட போயிடுவாங்க, அவங்க பார்க்கும்படியா. அதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சொன்னாங்க, எட்டையப்பன். நம்ம காட்டி கொடுக்குற வேலை தான். நம்ம கிறிஸ்துக்குள் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அடுத்து 20, அதிலே 20 இருக்கா? என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்சம் நேரம். எத்தனை பேர் ஒழிச்சுக்கிறாங்க? நான் ஒழிச்சுக்கங்க, மௌனமாயிடும் சொல்லி பார்ப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அப்படியே இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, தேங்க்யூ லார்ட், அவ்வளவுதான். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றாங்க? எதிர்த்து நீ ஒன்று சொன்னால் இரண்டா எடுத்து சொல்ல, அது மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. வீண் பிரச்சனை. அப்ப ஆண்டவர் சொன்னது போல, என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும், அந்த கோபம், ஆத்திரம், எரிச்சல், அதுதான் சினம், கொஞ்ச நேரம் ஒழித்து. நீ உன்னை ஒழிச்சுக்கிறது இல்லை, உனக்குள் இருப்பதை என்ன பண்ண, ஒழித்துக்கொள். அவைகள் எல்லாவற்றையும் அரெஸ்ட். நல்ல 2 பேர் சண்டை போடுங்க, ஒருத்தரை கூட்டு போயிடுவாங்க. பாக்ஸிங் பார்த்துருக்கீங்க, 2 பேர் அடிச்சுக்குவாங்க, உடனே மடக்கி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அப்படி நீக்கி விட்டு ஒருத்தரை கூட்டு போயிடுவாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், ஒன்று ஆள் இல்லையா எதிராள், அவர் பண்ணு சும்மா பண்ணிட்டு இன்னொருத்தர் எடுத்துன்னு போயிட்டு அவருக்கு ஒரு ஆள் இருப்பான் தனி, அவரை பிடிச்சி கொஞ்ச நேரம், ஒரு 1 minute. ஒரு பாக்ஸிங் 3 நிமிஷம், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அதில் 30 செகண்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் இலைப்பாக இருக்கும். உடனே தண்ணியை தொட்டு என்ன பஞ்சில் ஸ்பாஞ்சில் அப்படியே தொட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் பாக்ஸிங்லாம் பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நான் போன பாக்ஸிங் எல்லாமே வின் பண்ணியிருக்கேன். அப்போ யோசிக்கணும், இந்த பாக்ஸிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணதை மறுபடியும் செஞ்சு பார்க்கணும். தட் மீன்ஸ் ஷேடோ ஃபைட். ஒரு மனுஷன் இருக்கிற மாதிரி நினச்சி அவன் நம்மளை அடிக்கிற மாதிரி நினச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் மாற்றி போட்டு நம்ம பஞ்ச் பண்ணணும். அதான் பாக்ஸிங். அப்போது உலகத்தின் காரியங்களே இப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய காரியம், அவருடைய சத்தியம், அதுதான் அவராகிய வார்த்தை. அப்போ இதெல்லாம் தேவனாச்சே. நாம் எப்படி பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன பண்ணணும், நினைத்து பார்க்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் கூட ஏதாவது பிரச்சனை வரும்போது அமைதியோடு, சில பேர் சொல்லுவாங்க, கேட்குறாங்க, கூல் 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 டவுன் கூல் டவுன்,
கூல் டவுன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஏன்? உலகத்தான். ஒருத்தர் சொன்னானா, உலகமாயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனச பார்த்துக்க நல்லபடி. மனச பார்த்துக்க நல்லபடி. கிறிஸ்துக்கு எத்தனை பேர் அதை போய் பார்த்துக்கிறீங்க? நம் மனதை தேவன் உலகத்தில் தங்கி இருக்கிற இந்த இருதயத்தை பார்த்துக்க நல்லபடி. அப்ப தேவன் சொன்ன வார்த்தைகளெல்லாம் கேட்டு 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 என் தேவனாகிய கர்த்தர் இருதயத்திலே வாசம் செய்கிறார். அவர் தங்கி இருக்கின்ற ஆலயம் நான் எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான். பாட்டெல்லாம் சும்மா ஏதோ வந்து பாடணும் போன நல்லா இருக்குது, கருத்தை தான் பாடியிருக்காங்க. அதுக்காக எல்லா பாட்டையும் போடுங்க, சினிமா பாட்டை கேளுங்கன்னு சொல்லலை. நான் கேட்டதே தெரிஞ்சதை இப்போதைக்கு நினைவுபடுத்துகிறேன், அவ்வளவுதான். அப்ப கிறிஸ்துக்குள்ள இப்படியெல்லாம் இருந்தால் தான் நாம் என்ன பண்ண முடியும்? தேவனை கனப்படுத்த முடியும், கீழ்ப்படித்து நடக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அடுத்தது பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 40:17. சகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. என்னத்துல? சூனியத்தில் சூனியமாகவும் மாயையாகவும் எண்ணப்படுகிறார்கள். பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. வெட்டி வீராப்பு நினைச்சு நீங்கெல்லாம் எப்படி உருப்பட போய் ஒன்றும் புரியல. அப்ப இவ்வளவு நாள் வேஷம் போட்டது, வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுகிறான். நம்ம யாருக்கு வேஷம் போட்டோம்? யாருக்காக நம்மை தரித்து கொண்டோம்? அவரையே தரித்து கொண்டு இருக்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நம்ம கிறிஸ்துக்குள்ள இப்படித்தான் இருக்கணும். இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என்ன வந்தாலும். ஆண்டவரை நம்பி இருக்கிற என்ன வேணாலும் வரட்டும். இது உலகம், நான் உலகத்திலே இருக்கிறேன். வரும் துன்பம், வரும் இன்பம், வரும் இக்கட்டுகள், வரும் வேதனை, வரும். என்ன வந்தாலும் என் தேவன் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் ஆண்டவராகிய தேவன் நம்ம கூட இருப்பார். நல்ல நண்பனாயிருவன், நல்ல பிள்ளைடாயிருது. என்ன வந்தாலும் என்ன பண்றான்? சகிச்சு நிற்கிறான். இவன் கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். அவரால் எல்லாம் முடியும். எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணிக்குவாங்களாம்? தொட்டா சரி மாதிரி என்ன பண்ண முடியும்? எதுக்கு எடுத்தாலும் கிறிஸ்துவ பற்றி கொள்ளணுங்க. யார் என்ன பண்ணாலும் சொல்லட்டும். ஏன்னா எவ்வளோ பேர் என்னமோ சொன்னாங்க, சொன்னா சொல்லிட்டு போடுறேன். நான் அப்படி இல்லையே, நான் கிறிஸ்துக்கள் உண்மையா இருக்கிறேன். அது போதும் எனக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவ்வளோதான். ஃப்ரீயா இருக்கும். யோசித்து பாருங்க, வீட்டுக்குள்ளவே டிவியை போடுற, நியூஸ் பார்ப்போம், கம்ப்யூட்டர் உட்காரு, அவ்வளோதாங்க. எங்கேயும் போறதா இருந்தால் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதா இருந்தால் நான் போய் வாங்கிட்டு வருவேன். நான் என் மனைவியும் போவதா இருந்தால் போய் வாங்கிட்டு வருவோம். அவ்வளவுதான். வேற எங்கேயும் நான் போறது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் செல்லமாங்க வீட்டுக்கு போறதுக்காக கேட்பாங்க. அதுவும் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஃபோன் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துடுவேன். அவ்வளோதான். அப்படிதான் இருக்க. வேற எங்கேயும் போன மாதிரி இல்லை. போகணும்னு இருக்கு. என்ன இருக்கு? பணம் இருக்கு. ஆனா போறதுக்கு தான் தருணம் இல்லை.
நான் சொல்லுவேன், ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம் சொல்லுவாங்க. பாம்பே போயிட்டு வந்துடுவோம், டெல்லி போயிட்டு வந்துடுவோம். இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் போயிட்டு வரலாம். திருச்சிக்கு ஃப்ளைட் இருக்குது, மதுரைக்கு இருக்குது. சும்மா அப்படி வாக்கிங் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வரலாங்க. ஆனால் ரேட்லாம் ஏற்றிட்டாங்க. 4000 இருந்தெல்லாம் 12,000மோ 11,000மோ டபுள் ஆகிப்போச்சு ஃப்ளைட் டிக்கெட்லாம். 3 நாள் முன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவி நியூஸில். நான் பார்த்தேன், ஐயோ எவ்வளோ ரேட்டு போட்டாங்களே, எல்லாம் 10,000 ரூபாய்க்கு மேலே போகுது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேறு எங்கேயோ போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ரேட் அதிகமாகி போச்சு. எனக்கு டெல்லி போயிட்டு வரணும்னு தான் ஆசை. பாம்பே தான் போயிட்டு வந்திருக்கேன் நானும் என் மனைவியும். நானும் ஸ்டெல்லாவும் பாம்பேக்கு போயிட்டு அது உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிறோம். 2 பேர் எல்லாம் ஹிந்தி தான் பேசுவாங்க. செல்லம்மா சிரிச்சுட்டே இருப்பான். நான் கேமரா வச்சுட்டு அப்படியே இருப்பேன். சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஜி, அவ்வளோதான். ஜி படு ஜி போலியா அப்படி கொஞ்சம் 1-2 வார்த்தை. இது இந்த 2 வார்த்தையை பேசிக்கிட்டே பாம்பேல போனோம். ட்ரெயின்லாம் போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருந்துச்சு, கடையில் தான் சாப்பிடுற, ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பிரியாணி நல்லதே இல்லை, வெறும் மஞ்சள். பாம்பே இருக்கு, வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கோம், ஆதாரம் இருக்கு. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டால், கர்த்தர் நிமித்தமாக என்ன செய்யணும் என்பதை தேவன் நம்மளுக்கு உணர்த்துவார். அதன்படி தான் நடக்கணும். என்ன இப்போ இடையில போனால் பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்கோம். விளையாட இல்லை, சாப்பிட்டுவார். சுந்தரி அக்கா கடை இருக்குல்ல, அங்கே கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே போய் சாப்பிட்டுட்டு, ஆமாம் எல்லாமா 100 ரூபாய்க்கு இறாமா. ஒரு இறா எவ்வளோ பெருசாக இருக்குமா, அம்மா ஆச்சரியமாக போச்சு. அவ்வளோ ஒரு பெரிய இறாங்க. இதனுடைய வட்டம் எவ்வளோ இருக்குது, நூலோடு சேர்த்து அந்த ரவுண்டுக்கா ஒன்று குறைஞ்சி ஒரு 20 இறா இருக்கு. ஞாபகம் இல்லை சொல்லமா, 160 ஒரு இறா, ஒரு கப்பு. நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கப்பில் என்ன பண்ணிக்கிட்டு பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்து வந்துடுறோம். என் மனைவி நைட் எல்லாம் மசாலா போட்டுக்கிட்டு கொடுப்பாங்க. சாப்பிட முடியாது, அங்கேயே சாப்பிட்டோம். சாப்பாடு 120 110 தெரியல. காணங்கத்த மீன் எல்லாம் இவ்வளோ பெருசுங்க, குழம்பு மீன், அன்லிமிட்டட் ரைஸு. பீச்சுக்கு போனேன்னா அதுக்காக சொல்ல வந்தது, சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அங்கே போயிட்டான். இப்போ ஈஸியாக இருக்குது, ஏன்னா வெளியே உட்காந்து தான் சாப்பிடணும். இப்படி தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். தவிர ரொம்ப லாங்கெல்லாம் போகிறதுக்கு நேரம் நாய்க்குட்டிக்கு இருக்குது, வீட்டுக்கு போக முடியாது. அதுவே லேட் ஆகிடும் வர்றது வீட்டுக்கு, 4-5 மணி ஆகிடும். ஸோ அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம என்ன செய்யணும் என்பதை சிந்தித்து நிதானித்து அறிந்து நாம் தேவனுக்குள் இருக்கோம். அப்போ தான் இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கை. எப்படி வேணால் வாழலாம்னா அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம கர்த்தருக்குள்ளேயும் இருக்க முடியாது, கர்த்தரை விரும்ப மாட்டார். அப்போ தேவனுக்குள் இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. எனக்கெல்லாம் ஆசையாக தான் இருக்குது வெளியே போயிட்டு வரலான்னு. எங்கே போயிட்டு வர்றது? வெளியே போகிறதுக்காக என்ன பண்ண, ரீசெண்டாக 3 ஷூ வந்து புதுசாக வாங்கினேன். ஒரு 3000 ரூபாய் கிட்ட இருக்கும் ஷூ மட்டும். வெளியே போயிட்டு வர்றதுக்காக எங்கேயோ ஒரு 2 இடத்துக்கு போயிருப்போம், அவ்வளோதான். மற்ற எங்கிட்டும் போகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. எப்போ வெள்ளி சட்டை, அந்த ஹெல்மெட்டு, வாயில் உள்ள குட்டை, அவ்வளோதான். கைட்டாக போயிட்டு வேண்டியதான். எங்கே போகிறது? அப்போ 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் போவதற்கு என்ன இல்லை, சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அடையினா இருந்தால் இப்படி தான் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை. எப்படி வேணாலும் இருக்கலாம்னா நாம் கர்த்தருக்கு ஏற்றவங்களே கிடையாது. நான் அப்படி தான் மனுக்கு கட்டாயப்படுத்தாப்பா, பேண்ட்டு போட்டு போங்கப்பா, என்னப்பா நீ அறியாமா
இல்லாம இல்லை, எதுக்கு அங்கே போய் போட்டு இங்கே போய் பண்ண ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு காரியம், அப்போ நான் போய் தான் ஆகணும் அப்படி. இப்போலாம் ஒன்றும் இல்லை, எங்கே வேணாலும் பார்க்கலாம் லிங்கிலேயே, அவ்வளோதான். இங்கே வரும்போது தான் அந்த காரியம் தேவனை கனப்படுத்தபடியாக. கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை தேவனே நமக்கு சொல்லி தருவார். ஏசாயா 33:5-6. சீயோனை எத்தனை பேர் பயப்படுறாங்க தேவனுக்கு? நாம் கிறிஸ்துக்குள் இருந்தா கர்த்தருக்குள் அடங்கி இருக்கிறோம். அடங்கி இருக்கிறது தான் கீழ்ப்படிகிறது. அது நிறைய பேருக்கு தெரியல, சொன்னாம என்ன பண்றாங்க, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். அவருக்கு சட்டத்திட்டங்கள் தான், இப்படிதான் இருக்கணும். அப்ப தேவன் எப்படியோ அப்படித்தான் நாமளும் முயற்சி பண்ணணும். கூடுமானவரை கர்த்தரை நம்ம வாய்க்க செய்வார். அது மாத்திரமல்ல, பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். அப்போ பூரண ரட்சிப்பு, கான்கர்ட் என்று சொல்லப்படுகின்ற கம்ப்ளீட். கான்கர்ட் மீன்ஸ் பரிபூரணம், பூரணம். அப்போ பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். தேவனுக்கு பயந்து மீன்ஸ் பக்தி. அந்த பக்தி, அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம், அந்த உறுதி, அந்த நம்பிக்கை, இவரை தவிர எனக்கு வேறு எவரும் இல்லை, அந்த உறுதி எப்பொழுதும் இருக்கணுங்க. அப்படி இருந்துட்டா நாம் எப்படி, நாம தான் லக்கி ஃபெலோன்னு சொல்லுவாங்கள, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கும். ஒரு நன்மையும் குறைபடாது. யோசித்து பாருங்க. நானும் யோசிப்பேன் நிறைய பேர், ஆண்டவரே எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க, இது மட்டும் வேறு ஒருவர்கிட்ட கிடைத்திருந்தால் என்னென்னமோ ஆயிருக்கும். வீட்டெல்லாம் வித்துட்டு எப்போ என்ன பண்ணிருப்பாங்க, தெருவோடு திருவோடு. எப்படியா? தெருவோடு திருவோடு. அது கூட பாருங்க, திருவோடு மதிப்பு. அந்த ஓடு இல்லை, அவ்வளவுதான் சிலருக்கு. அதனால திருவோடு. ஆண்டவர் எங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்காருன்னா, அவருடைய இறக்கம் தயவு மகா பெரியது. எங்களுக்கு மாத்திரம் அல்ல, அவரை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதல்ல. இப்படி ஆண்டவர் உறுதி கொடுத்திருக்கும் போது எதுக்கு சந்தேகம்? தேவையே இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார் என்ற நம்பிக்கை பரிபூர்ணமாய் இருக்குமானால் பசி இருக்காது. எங்க வாழ்க்கையில பார்த்துருக்கலாம். என் மனைவி கூட ரொம்ப ரேரு தான். நான் இடையில கூட ஏதாவது சாப்பிடுவேன். பசி தெரியாது, என்ன சாப்பிடுறதுன்னு புரியாது. ஏன்? ஏதோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இதுவா அதுவா இதுவா இதுவா எதை அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, ஏதோ ஒன்று பரவாயில்ல, இதை சாப்பிடலாங்க, இதை சாப்பிடலாங்க, அது தீர்த்து போச்சு, நாளைக்கு வரலாங்க, இருப்பா. என்னப்பா, கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த யாவரும் கூட கர்த்தரை நம்புங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து புரிந்து அதன்படி நடப்பேன் என்று தீர்மானிக்க. இதுதான் ஒழுக்கம், இதுதான் கீழ்ப்படிதல். இதை விட்டுட்டு
அவருடைய செய்வாரா பண்ணுவாரா, அவர் செய்து தான் ரெடியா இருக்காரு. நாம தான் கேட்டு வாங்கிக்கணும். யாரெல்லாம் டோக்கன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இது கொடுக்கப்படணும். என்ன பண்ணுவாங்க, டோக்கன் எங்க வாங்கணுன்றதை கேட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். டோக்கன் வாங்கி வச்சிருந்தவங்க கூட சிலர் கிடைக்காம போனது. அதுல நானும் ஒரு கலர் டிவி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, நாளைக்கு கொடுக்க போறாங்க. உடனே ஆட்சி மாறிடும். அவ்வளவுதான், டிவி வரும், இல்லை கலர் டிவி வரும் வச்சிருக்காங்க டோக்கனை. உரிமை பொருள் எப்படி அது கலர் டிவி வாங்கிடலாம் நினைச்சேன், நாளைக்கு இடிக்க முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்தால் மனுஷன் சொன்னது முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார்னா நிச்சயம் என்ன பண்ணோம், கிடைக்கும். அவர் எப்படியும் நம்மளுக்கு கொடுப்பார். அதனால அவர் மீது நம்பிக்கையாக கொடுக்க தொடர்ந்து நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்ம படித்த அந்த வேத வசனங்களை நம்ம ஒவ்வொருவரும் யாருக்கு பயப்படணும், கடவுளுக்கு தான் பயப்படணும். அவர் தான் நம்முடைய தெய்வம். அன்பு ஊழியக்கார் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட அவர் நிறைய ஆசீர்வாதங்களை பேசுகிறார், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், நாங்கள் ஒரு நாளில் எவ்வளோ ஏழ்மையில் எவ்வளோ குறைவுகளின் மத்தியில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஐயா சொன்னார்ல, இப்போ கடைசியாகவே சொல்லிட்டார், அதே டிவிக்காக என்ன பண்ணோம் ஒரு நாள். ஆமாம், அப்படிதான் நாங்கள் ஒரு நாள் இருந்தோம். அநேக வருத்தங்களும் வேதனைகளும் எங்களுக்கு இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்தது. நாங்கள் 2 பேருமே வெளியே யாருக்கிட்டையுமே போயிட்டு எங்கள் கஷ்டங்களை சொல்கிறதோ, அதுக்காக முறையிடுறதோ, அதுக்காக ரொம்ப கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பிள்ளைங்க காட்டுறதோ, எப்படியோ சாப்பிட்டுடணும் நல்லா திருப்தியாக, எப்படியோ வாங்கி அதை இதை சாப்பிடணும், அந்த மாதிரி கதையே கிடையாது. சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் சொல்கிறேன், நாங்கள் இப்போ சமீபத்தில் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்படி நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் போய் உட்காந்து இன்னைக்கு சாப்பிடுவானா, வெளியே சாப்பிட்டுக்கலாமா, அங்கே போகலாமா அப்படின்னு நான் கேட்குறேன்னா அது எல்லாம் இப்போ தான் நடக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வர்றது, அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். அவர் என்ன வாங்கி வராது, அதுலேயே என்ன செய்யணுமோ நான் அப்படியே என்ன பண்ணுவேன். அவர் எவ்வளோ வாங்கிட்டு வந்தாலும் அதை அப்படியே ஒரே முட்டை செய்யாமல் யாரும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் செய்து கொள்வேன். அவ்வளோ பாருங்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை எதுக்காக சொல்ல வரேன், அவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு கூட இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். எங்களுக்கும் கூட இல்லாமல் தான் இருந்தது. நாங்கள் கூட கஷ்டத்தில் இருந்தோம். எங்கள் குடும்பங்களில் கூட நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமான்னு கூட நாங்கள் சொன்னதே கிடையாது. நீங்கள் சமைக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன வேணுமோ எதை வேணுமோ அப்படி கடவுளை நம்பியே கடவுளை சார்ந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு அவர் சொன்னார். பார்த்தீங்கன்னா அது 100க்கு 100 உண்மை. எங்கள் ஐயா சொல்லுவார், என் பேச்சை நீ ஒழுங்காக கேட்டிருந்தீங்கன்னா இன்னொரு பெரிய வீடை வாங்கி கட்டி இப்போ செல்லமாக சொல்லுவார். நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் அவர் அந்த குடும்பத்தை நடத்துறதுனால தான் உண்மையாகவே இந்த நன்மைகள் கூட இல்லைன்னா இருக்காது. என் கையில இருந்திருந்தா கூட நான் என்ன பண்ணிருக்கணும். அவர் ஆனால் ரொம்பவும் கருத்தாக, வீண் செலவுகள் இல்லாமல், வீணான நஷ்டங்கள் இல்லாமல், வீணான ஓட்டங்கள் இல்லாமல் நிறைய. ஆனால் இப்போத்தி கொஞ்சம் செலவாகி ஆகிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ வீண் செலவே அப்படியே அவ்வளோ பொறுத்து நம்ம கேட்டால் கூட அதை நான் கேட்கவும் நான் மாட்டேன். அது எனக்கு வெக்கமாக இருக்கும். என்ன வாங்கி தராங்களோ தரட்டோன்றது. வெளியே போனால் கூட இது வேணும் அது வேணுன்றதெல்லாம் கூட வாய்ப்பே கூட நானும் கேட்டுக்கவே மாட்டேன். பாருங்கள், அப்படியெல்லாம் தான் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கி கடவுள் இந்த நன்மைகள் எல்லாம் கொடுத்துருக்காரு. உண்மையாகவே நான் இப்போ உங்களுக்கு சொன்னது போல தான், சாப்பிட்றது கூட நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக சாப்பிட்டோன்னு எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் எங்களை நாங்களே அடக்கிக்கிட்டோமா தெரியாது. கடவுள் அப்படி நல்ல வழிகளை என்ன பண்ணியிருந்தார் நமக்கு சொல்லி கொடுத்ததுனால எந்த விதமான, எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு முன்னாடி சொல்கிறேன், எனக்காக ஒரு ப்ளவுஸ் பிட்டோ, ஒரு பிரேசியரோ, ஒரு பாவாடையோ, ஒரு ஸ்கர்ட்டோ, ஒரு சாரியோ எனக்காக நான் போய் இந்த 31 வருஷ வாழ்க்கையில் நான் போய் எடுத்ததே இல்லை. அது கிழிஞ்சு போனாலும் சரி, அது இல்லாமல் போனாலும் சரி, அவர்கிட்ட நான் கேட்கவும் மாட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், எனக்கு எப்படி ஒன்று வேணும். அவர்கிட்ட கேட்டால் என்ன நினைப்பாரு. நிறைய இருக்கும்போதும் கூட சரி,
ஆனால் இந்த வருஷம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ ஆடி தள்ளுபடி போட்டிருக்கோங்க, வருஷம் என்ன ஒரு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, வருஷம் எவ்வளோ புடவைங்கெல்லாம் வாங்குகிறோம், போய் பார்க்கலாமே, சும்மா போகலாம்ப்பா அப்படின்னு இந்த வருஷம் தான் அவரை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அவர் என்னை திட்டிக்கிட்டே தான் வந்தார், சும்மா பார்க்க தான்ப்பா இது போகிறேன், நீ பாரு பிடிச்சா எடுக்கணும். ஆனால் அங்கே போய் நிறைய நான் எடுத்துட்டேன். ஆனால் என்னை திட்டிகிட்டே இருந்தார், இன்னும் தேவையில்லாத செலவு இருந்துச்சுனாலும் என்கிட்ட டைரெக்டாக சொல்லலை. அவர் பாட்டுன்னு குழந்தைங்க தான் வராது. ஆனால் நான் ஆர்டருக்கு சொன்னப்பா நான் வீணாக செலவு பண்ணல, இதெல்லாம் தேவைப்படும் கொடுக்கலான்னு என்ன பண்ணியிருக்கிறோம், வாங்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த நாளில் அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கடவுளுக்கு பயந்து, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கடவுளுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே இருக்குமானா அந்த பயம்தாங்க. ஏன்னா ஏன் எதையும் செய்து கொள்ள முடியாதா, செய்ய முடியாதா, செய்ய முடியும், ஆனாலும் வேணாம், என்ன இருக்குது அப்படியே அப்படி ஒரு காரியங்கள், அப்படி எல்லாவற்றிலும் நம்ம அப்படியே ஒரு வசனத்தை மாத்திரம் எது படிக்கலாம். நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஹைலைட் முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் கிடையாது. 131 சங்கீதம், 131 சங்கீதம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு தாவீது. 131 சங்கீதம் 3 வசனம் தான் இருக்காங்க. அங்க சொல்ற அவருடைய வார்த்தைகளை பாருங்க, அழகா சொல்றாரு. கர்த்தாவே, என் இருதயம் இருமா உள்ளது அல்ல, என் கண்கள் மேற்தீமையானவைகளும் அல்ல. அப்ப இதெல்லாம் ஆண்டவருக்கு புரியல. ஒன்றும் இல்லைன்னா கூட என்ன இருந்து மேற்தீமை. அவங்க கழுத்தை அப்ப சொல்றாரு வணங்கா கழுத்து அப்படின்னா கீழே குனிய மாட்டாங்க, இப்படிதான் நெட்டின்னு தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும், கழுத்து இப்படிதான் இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது மாற்றிக்கங்க. இதெல்லாம் நீங்க மாற்றம் பண்ணணும், சும்மா கொடுக்க மாட்டார் கடவுள். நான் எப்பவும் சொல்றது, நம்ம கேரக்டர் வைஸ் தான் கடவுள் இறக்க செய்யும். உங்க குணங்கள் மாறாம, இப்போ எப்படி ஒரு சிலை ஒரு ஒரு பூரண வடி வரணும்னா என்ன பண்றாங்க, அதை கொண்டிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க நினைச்ச வடிவம் வர வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கொத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கடவுளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வர வரைக்கும் நம்ம சில விஷயங்களில கடவுள் அனுமதிப்பார், அவர் செய்ய மாட்டார். ஆனால் யாரோ நம்மளை என்ன பண்ண விடுவார், கொத்த விடுவார். அப்போ நம்ம என்ன ஆண்டவர் பிள்ளை என்ன இருக்கிறோம், என்ன எனக்கு இப்படி நடக்குதுன்னு நினைப்போம். இன்னும் மாற்றங்கள் வர நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு பாத்திரமா இருக்கணும்ல, பாத்திரம் வேணும்ல. அப்போ ஒரு பால் சூட காய்ச்சலணும், அதுக்குன்னு பாத்திரம் தனியா இருக்கணும். அது போல நன்மைகளை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், பாத்திரதா. உலகத்துல எப்படியோ வாழறாங்க ஜனங்க, வாழட்டும், அவங்கள பத்தி நம்ம சொல்ல வேணும். நாங்க நடந்து வந்த வழியை உங்களுக்கு சொல்றோம். தாவீதும் அப்படி எழுதியிருக்கிறார். அவர் சொல்றார், கர்த்தாவே என் இருதயம், ஆண்டவர்கிட்டே பேசுறார், இருமா புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. எத்தனை பேர் ஒன்று சொன்ன பக்கத்து வீட்டு கதைன்னா கூட நம்ம போய் உள்ள நுழைஞ்சிடும். அப்போ நமக்கு வேணான்னா தூரமாக தான் நிற்கணும். தனக்கு மிஞ்சின காரியம் அதில் போய் தலையிட்டு கொள்றார். அவர் சொல்றார், நான் போய் தலையிடுகிறதும் இல்லை, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி. நீங்க அடக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆத்துமாவை அடக்குங்க. அது சொல்ல 1000, சும்மா தான் இருக்கிற, அங்க போ இங்க போ, மனசு சொல்லும் தான், 1000 சொல்லும். அது எனக்கு தேவையான்னு நான் யோசிக்கணும். அங்க போறதுனால எனக்கு ஏதாவது நன்மை, கடவுள் நன்மை இருக்கா? சும்மா சுற்றி திரியக்கூடாது நம்ம கால்கள். அப்போ அவர் சொல்றார், ஒரு ஆம்பளை சொல்றார், ஒரு ராஜா சொல்றாரு, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என்ன பண்ணறா? ஆத்துமாவை அமர பண்றாரு. என்ன பண்றாரு? உட்காரு, அமைதியா இரு, நான் சொன்னல காலையில, அடங்கு, அமைதியா இரு. சும்மா நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது உனக்கு, சும்மா நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. என்ன பண்ணுதா? பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும்
இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதா. என்ன பண்ணணும்? யாரை நம்பணும்? கர்த்தரை தான் நம்பணும். வேற வழியே இல்லைங்க. அன்பினாண்டவரே, இந்த காலை மத்தியான வேலையில் அப்பா உங்கள் வார்த்தைகளை நோக்கி பார்க்க முடியாது. உங்கள் வார்த்தை எத்தனை உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுடன் சுவாமி. இந்த நாளிலும் உங்கள் வார்த்தைகளை நினைவுபடுத்தி வந்த யாவரும் அதன்படி நடந்தே ஆக வேண்டும் என்று எங்களுக்கு ஐயா புத்திமதி ஐயா தந்தீர். அதற்காக நன்றி. வந்த யாவரையும் கொடுத்து ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலும் உண்மை கனப்படுத்தி கொடுத்த அன்பின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இந்த நிமிஷமும் நன்மையை சுகத்தைப்படுத்தி ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் அவசியம் எங்களை தாழ்த்திலும் கிருமியினால் முடிவதற்குக் கொள்ளும். இதோ எல்லா துதிகள மகிமையாகவும் ஒருவருக்கு செலுத்துகளும் ஏற்றுக் கொள்ளும். எங்கள் ஜீவனோட நலத்தினாவே ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்திருக்கின்ற அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான கர்த்தர் தாம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.